to Vero's Kitchen Taste. இன்னைக்கு நாம வந்து 2021ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஹோப் உங்களுக்கு நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து நல்ல வருஷமா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துல நம்ம பார்க்க போற முதல் ரெசிபி வந்து ஒரு சும்மா க்ரீமியா ஒரு ரிச்சான ஒரு பாஸ்தா ரெசிபி பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல ஒரு பாஸ்தா ரெசிபி பண்ணி. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து எனக்காவது சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ரெசிபியாக இருக்கும். ஆஸ் யூஸ்வலி ட்ரம் ஒயிட் பாஸ்தா தான் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நியூட்ரிஷனுக்காக சில விஷயங்களும் நம்ம ஆட் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ஃபெல்ல பாஸ்தா தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 3 கப் வந்து பாஸ்தா எடுத்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, அப்புறம் வந்து கேரட் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எண்ணெய், அப்புறம் வந்து ஃப்ரோசன் கார்ன் வந்து நான் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பீஸ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, கோதுமை மாவு, பட்டர், அப்புறம் பால். இதெல்லாம் தேவையான பொருட்கள். நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நான் ஊற வச்ச பாஸ்தா வந்து தண்ணியை எடுத்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தா நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் எவ்வளோ பாஸ்தா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 கப்ஸ் பாஸ்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், அப்புறம் வந்து அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர்னு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ நிறச்சிட்டு லாக் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 4 to 5 விசில் வந்து வைக்க போகிறேன். இது ட்ரம் வீட்டுங்கனால கொஞ்சம் மெதுவாக தான் வேகும். மைதா பாஸ்தானா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் 2 விசில்ஸ் ஒன்லி. பாருங்கள், விசில் வந்தாச்சு, விசில் சவுண்டு வந்தாச்சு. எனக்கு 4 விசில். நான் ஆஃப் பண்ணி அது ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் வந்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் உருகட்டும். அப்புறம் வந்து கார்லிக்ஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ பட்டர் கூட கார்லிக் போட்டால் அது வர மனம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த காய்கறி தான் இல்லை, எந்த காய்கறி வேணால் யூஸ் பண்ணலாம். காலிஃப்ளவர், ப்ராக்கலி, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் சாட் பண்ணுறேன். ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு வந்து பட்டர்லேயே அது வேகட்டும். ஸோ இப்போ நமக்கு நல்லா கொஞ்சம் வேகிற டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ வந்து கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ளேமை வந்து. நீங்கள் பாருங்கள், நான் கம்மி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா பிசு பிசுன்னு வரும், ஒரு லைக் கம். ஸோ நல்லா அதை சாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது தான் மில்க். ஸோ மில்க் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்பவும் வந்து நமக்கு அப்படியே நல்லா ஒரு சுருண்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் நிறைய ரெசிபி பார்த்துருந்தீங்கன்னா சாஸை தனியாக பண்ணி வெஜிடபிள்ஸை தனியாக வேக வச்சு அதை பண்ணி இதை பண்ணின்னு இருக்கும். ஸோ நம்ம அப்படியே இல்லை, எல்லாமே ஒரே பாட்டில் தான். ஸோ இப்போ வேக வச்சு எடுத்த ஃபார்ஃபெல்லாவையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி முடிய போகுது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் உங்களோட இதை இப்போ இன்னும் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்மளுக்கு பாஸ்தா வெந்தாச்சு. ஸோ நல்ல ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து இப்போ நிறைய வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் கிடைக்குதா இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் இட். எனக்கு அது தீர்ந்துடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி நான் சீஸ் கடையில் கிடைக்கிற சீஸ் ஸ்லைசஸே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் ஸ்லைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நம்மளுக்கு வந்து இப்போது ஒரிகானோ வந்து தூவி நம்மளோட ஃபார்ஃபெல்லா பாஸ்தா, க்ரீமி ஃபார்ஃபெல்லா பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டோம். காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட ஃபார்ஃபெல்லா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா வந்து வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ ட்ரம் வீட்டுங்கிறனால நம்ம கிட் இல்லாமல் சாப்பிடலாம். நியூட்ரிஷனுக்கான சில விஷயங்களும் நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தாராளமாக இது கூட நீங்கள் மீட், சிக்கன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட வெர்ஷனை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சாஸுக்கு வந்து ஹோல் வீட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தாராளமாக நீங்கள் மைதா ஆட் பண்ணலாம். பட் சூஸ் ஹோல் வீட் இன்ஸ்டெட் ஆஃப் மைதா. அது ஒரு நல்ல ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சர்க்கிள்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.